இன்றைக்கி நாம் செய்ய போகிறது காரக்குழம்பு. இது பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ், ஆஃபீஸ் போயிட்டு வந்தவங்க டயர்டாக இருக்கும்போது டக்குன்னு ஒரு குழம்பு வச்சு சாப்பிடணுன்னா இந்த குழம்பை சூஸ் பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஈஸியான மெத்தடில் நான் எப்படி டேஸ்ட்டாக இந்த காரக்குழம்பு வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அதற்கு முன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு எடுத்துகிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது சென்னை காரக்குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். இன்றைக்கி நான் வெங்காய காரக்குழம்பு செய்ய போகிறேன். அதற்கு பதிலாக நீங்கள் வெங்காயத்தை குறைச்சிக்கிட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் இந்த காரக்குழம்பு செஞ்சுக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் 2 பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 6 பல் உரித்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறியிருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி 1 கட் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கும் பொருட்கள்: கடுகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு ஒரு 10, வெந்தயம் ஒரு 15 போல் எடுத்துக்கோங்க. புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்துக்கோங்க. இதை நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்கணும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு. இதுதான் இதற்கு தேவையான பொருள். புளியை ஊற வச்சு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அரைச்சி வச்ச வெங்காய விழுது இதையும் சேர்த்துக்குவோம். நல்லா கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏதாவது குறைஞ்சிச்சின்னா இப்போவே நீங்கள் சேர்த்துக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தாளிச்சிடலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தாளிச்சிடலாம். கடுகு, ஜீரகம், வெந்தயம், மிளகு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலையும் பூண்டு சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்ப இதில் சேர்த்துக்கலாம். நம்ம காரக்குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. போதும், இறக்கிடலாம். இப்போது நம்ம காரக்குழம்பு சூடாக தயாராகிடுச்சு. எவ்வளோ குயிக்காக செஞ்சிட்டோம் பாருங்கள். இது இட்லி, தோசைக்கு, சாதத்தோடவும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். புளிப்பு, காரம் எல்லாம் கலந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குது இந்த காரக்குழம்பு. இது ஒரு குயிக்காக செய்கிற குழம்பு. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த காரக்குழம்போட சாதத்தை கலந்து சாப்பிட போகிறேன். இதற்கு சைடிஷாக எதுவுமே தேவையில்லை. 2 அப்பளம் இருந்தால் போதும். இல்லைனா பொட்டுக்கடலை துவையல் அரைச்சி வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போன்ற டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே தெரியுற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள், நான் சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி.